ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு களி செய்ய போகிறோங்க. களிக்கு தேவையான பொருள் இந்த ராகி மாவு வாங்கியிருக்கேன். பச்சரிசி ஊற வச்சுருக்கேங்க. அரை கிலோ பச்சரிசி ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டதுக்கப்புறம் இதுதாங்க இந்த ராகி மாவு பவுட்ரு தாங்க போட போகிறேன். நான் கேஸில் குக்கரில் இதுக்கு அரிசிக்கு தேவையான தண்ணி வச்சு சூடு பண்ண போறேங்க. வாங்க பார்க்கலாம். நம்ம குக்கர் பற்ற வச்சிருக்கோங்க. குக்கர் பற்ற வச்சு நம்ம தேவையான தண்ணி ஊற்றுறோங்க. இந்த தண்ணி நமக்கு கொதிக்கணுங்க. அது வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணுங்க. தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம அரிசி போடணும். நம்ம இந்த ராகி மாவு தாங்க போட போறோம். இது உடம்புக்கு ஹெல்த்துங்க, நல்லா சத்து இருக்கு. இது சேர்த்துன்னா பசங்க பெரியவங்க எல்லாருமே இதை சாப்பிடலாம். அவ்வளோ நல்லதுங்க. ராகி அப்பப்போ சேர்த்துக்கோங்க. இப்போ வெயில் காலம் வந்துருச்சு, அதனால இப்போ நம்ம ராகி கஞ்சி சாப்பிடலாம், களி சாப்பிடலாம், கூழ் காசலாம், இதெல்லாமே செய்யலாங்க. நான் செய்யறப்போ ஒன்று உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன், பாருங்க, லைக் பண்ணுங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், நீங்க தான் எல்லாரும் எங்களுக்கு லைக் பண்ணணும். இப்போ நம்ம குக்கரில் தண்ணி வச்சுருக்கோங்க. இப்போ தண்ணி ஆவி வந்துருச்சுங்க, கொதிக்க போகுது. இப்போ இந்த டைமில், கொதிக்கிற டைமில் நம்ம அரிசி போடணுங்க. பாருங்க, தண்ணி இப்போ கொதிக்க போகுது. இந்த கொதிக்கிற டைமில் நம்ம அரிசி போடணுங்க. பச்சரிசி இது நல்லா குழைய கொஞ்சம் வேகணுங்க. வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கேவுரு போடணும். இப்போ இது கொதிச்சு வேகணுங்க. இப்போ இது கொதி வரணும். கொதி சாப்பாடு நல்லா வேகணும். இப்போ நமக்கு ரைஸ் கொதிக்குதுங்க. பாருங்க, இப்போ சாதம் எல்லாம் நல்லா கொதி வருது. இப்போ இது கொஞ்சம் சாப்பாடு வேகணும். இதுக்கு தேவையான உப்பு போடுறோங்க. கிளறிட்டு நம்ம இதுலயே கொஞ்சம் வேகணுங்க. உப்பு போட்டுட்டோம். இப்போ இதை கொஞ்சம் நல்லா வெந்து சாப்பாடு ஆகணுங்க. இது வெயில் காலம் வந்துருச்சு. இனிமேல் நீங்களும் இது வாரத்துல இல்லை 2 வாரத்துல ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிடுங்க. ராகி மாவு அடிக்கடி சேர்த்துக்கோங்க. பிள்ளைங்களுக்கு கஞ்சி மாதிரி காசி கொடுங்க, அவ்வளோ நல்லது. அதனால நம்ம இப்போ களி செய்யறோங்க. பாருங்க, இதுவும் நம்ம உடம்புக்கு நல்லதுங்க. நம்ம பெரியவங்க நம்மளாம் சாப்பிடலாம், பசங்களுக்கும் வைக்கலாங்க. இப்பத்துல இருந்தே நம்ம பசங்களை வச்சு பழக்கம் பண்ணணுங்க. அப்புறம் பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஐயோ எங்களுக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்ற பசங்களும் இருக்காங்க. அதனால பசங்களுக்கு இப்பத்துல இருந்தே நம்ம இதெல்லாம் வச்சு பழக்கம் பண்ணணுங்க. இதெல்லாம் அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு. என்ன சாப்பிட்றோமோ இல்லையோ, இதெல்லாம் சாப்பிட்டா அவ்வளோ சத்து, எதிர்ப்பு சத்து எல்லாம் இதுல நல்லா இருக்குங்க ராகி மாவுல. அதனால மாசத்துக்கு ஒரு வாட்டி கூட இந்த பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒன்று செஞ்சே கொடுக்கலாங்க. பாருங்க எப்படி கொதிக்குது. இது ரைஸ் நல்லா மெத்துன்னு வேகணுங்க. அது வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் பார்க்கணும், வெயிட் பண்ணணும். பாருங்க, சாதம் கொதிச்சு நல்லா வெந்து மேலுக்கு வந்திருக்குங்க. இன்னும் கொஞ்ச நேரம் சாதம் வெந்துச்சுன்னா நம்ம ராகி மாவு போடலாங்க. பாருங்க, தண்ணி ஈரெல்லாம் இழுத்துருச்சு சாதம். புரியுதுங்களா? இன்னும் கொஞ்சம் சாதம் வேகணுங்க. இப்போ சாதம் வெந்துருச்சுங்க, நல்லா வெந்து இப்போ நைஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இதில் கேவுரு போட போகிறோங்க. 1/2 கிலோ அரிசி, 1/2 கிலோ கேவுரு. அதே இப்போ போட்டாலே போதும், கரெக்டாக இருக்கும்.
நம்ம சிம்மில் தாங்க வைக்கணும். இப்போ சிம்மில் வச்சு தாங்க வேக வைக்கணும். கிளறக்கூடாது. இப்படி மத்து கொம்பில் ஓட்ஸ் போட்டு அப்படியே வேகுங்க. அப்புறம் தாங்க கிளறணும். இப்போ கிளறக்கூடாதுங்க. மாவு அப்படியே கொஞ்சம் நேரம் தட்டு போட்டு மூடணுங்க. இப்போ நம்ம மாதிரி ஊற்றி போட்டு வச்சுருக்கோங்க. இப்போ நம்ம தட்டு போட்டு கொஞ்சம் நேரம் மூடணும். சிம்மிலேயே வேகணும். அப்புறமா தான் நம்ம கிளறணும். மாவு வேகணும் இல்லைங்களா? அப்போ பாருங்க, தட்டு போட்டு மூடி வச்சிருக்கோம். அதுலேருந்து ஆவி வருது பாருங்க. அந்த ஆவிலே உள்ளுக்குள்ள மாவு கொஞ்சம் வெந்துருங்க. அதுக்கப்புறம் தாங்க நம்ம கிளறணும். கிளறப்ப வீடியோ காட்டுறேங்க. இப்போ நம்ம தட்டு மூடி வச்சிருக்கோங்க. இப்போ திறக்கிறோம். பாருங்க எப்படி கொதிச்சு வேகுது. அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணுங்க. காட்டுறேங்க உங்களுக்கு. இப்படிதாங்க பண்ணணும். மாவு வந்து அப்படியே கொஞ்சம் உள்ளுக்கு மேலுக்கு அப்படி போயிட்டு வேகுங்க. அந்த தண்ணியெல்லாம் அப்படியே எடுத்துக்கோங்க. நமக்கெல்லாம் கட்டி கட்டியெல்லாம் ஆகாதுங்க. இப்படி நம்ம இப்படியே குத்தி விட்டோம்னா கொஞ்ச நேரத்தில் அது நின்று வெந்துருங்க மாவு. இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம தட்டு போட்டு மூடணுங்க. அப்படியே சிம்மில் வச்சா நின்று வெந்துருங்க. அதுலேயே ஸ்லோவில் வேகுங்க. பார்க்கலாம். இப்போ நம்ம கிளற போகிறோங்க. அப்படி இப்படி கொஞ்சம் கிளறணுங்க மாவு. கிளறணும்னா கட்டிக்கிட்டே இருக்கிறதெல்லாம் உடஞ்சிருங்க. நம்ம கிளறிட்டோங்க. கிளறி இப்படி வந்திருக்குங்க. இப்போ இன்னொரு 5 நிமிஷம் தட்டு போட்டோம்னா ரெடிங்க களி. நம்ம திறக்க போறோங்க. பாருங்க வெந்து எப்படி இருக்கு. தெரியுங்களா? நல்லா வெந்து வந்திருக்குங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நடுவில் தண்ணி தொட்டுக்கணுங்க. கரண்டியை வந்து தண்ணி நினைச்சிட்டு நம்ம திருப்பணுங்க. அப்பதான் உள்ளுக்குள்ள கொஞ்சம் வேகும். கலர்னுங்க கொஞ்சம் வலு வேணும். இது கலரி தெரியுதுங்களா? இப்போ எல்லா இடமே எல்லாம் சமமாயிடுச்சுங்க. இப்போ கெட்டி பதமும் ஆயிடுச்சு.
இப்போ கொஞ்சம் லைட்டாக சமம் பண்ணிவிட்டு நம்ம தட்டு போட்டு கொஞ்சம் மூடுவோங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை எப்படி சாப்பிட போகிறோம், எப்படி இதை களி மாதிரி உருண்டை பண்ண போகிறேன் உங்களுக்கு வீடியோ காட்டுறேங்க. இது வெந்துருச்சுன்னா நம்ம தண்ணி வச்சு இப்படி தொட்டு பார்க்கணுங்க. பாருங்க வரல. இப்போ அது வேகலைன்னா நமக்கு கையில் ஒட்டுங்க. இப்போ இதை திருப்பி போடுறேங்க. இப்போ நம்ம கையை ஈரம் பண்ணிட்டு பாருங்க ஒட்டலைங்களா? இதுங்களா ரவுண்ட் வருதுங்களா? அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நம்ம கலக்கி ரவுண்ட் பண்ணணுங்க. இப்போ வந்து நமக்கு இது வெந்துருச்சுங்க. இப்போ இது வெந்துருச்சுங்க. ஓகே, இது வந்து நம்ம எப்படி செய்யறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. நாங்கள் இப்போ நம்ம இந்த கிண்ணத்துல தாங்க ரவுண்டு பண்ண போறோம். எப்படி பண்றோன்னு பாருங்க. இப்போ நம்ம மாவு எடுக்க போறோம். இப்போ இதை எடுத்துட்டோங்க, ரவுண்டு பண்ண போறோம். பாருங்க நம்ம ரவுண்டு பண்றோம். ரவுண்ட் ஆயிடுச்சுங்களா? தெரியுதா? அவ்வளோதாங்க. நம்ம ரவுண்டு பண்ணிட்டோங்க. தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம உருண்டை பண்ணிட்டோங்க. இதுக்கேற்ற காரக்குழம்புங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு போட்ட குழம்பு வீடியோ, காரக்குழம்பு மொச்சக்கொட்டை எல்லாம் போட்டு வச்சுன்னுட்டு அந்த குழம்பு இருக்கு பாருங்க. நம்ம வந்து குழம்பு ஊற்ற போறோங்க. நம்ம இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா நல்லா இருக்குங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், களி ரெடி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம களி ரெடி பண்ணிட்டோங்க. குழம்பு ஊற்றிருக்கோம், மொச்சக்கொட்டை காரக்குழம்பு. இப்போ அந்த குழம்பு வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம் வாங்க, பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னுட்டு. பாருங்க நல்லா இருக்கு பாருங்க. இதோட நம்ம குழம்போட ஆட் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குழம்போட எடுத்துருக்கோம், சாப்பிட போறோம். சூப்பரா இருக்குங்க. குழம்பு களி செம்மையா இருக்குங்க. இதுக்கெல்லாம் மீன் குழம்பு, கறி குழம்பு இதெல்லாம் வச்சிங்கனாலே நல்லா இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க. பாய். களி ரெடி.